வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பொங்கல் பண்டிகை வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மெகா பரிசு திட்டத்தை அறிவிக்க போறதா ஒரு பேச்சு பலமா அடிபட்டுட்டு இருக்கு. அது என்ன திட்டம், யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வாங்க இத பத்தி முழுசா பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு லாட்டரி அடிச்சா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பரிசு திட்டத்தை பத்தி தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்க. இது நிஜமாவே நடக்க வாய்ப்பு இருக்கா? வாங்க உள்ள போய் பார்ப்போம். நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த பெரிய நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அது பணமா கிடைக்குமா இல்ல பரிசு பொருளா வருமான்னு பார்ப்போம். அடுத்து இதை எப்படி விநியோகம் பண்ணுவாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன் கரெக்டா இந்த நேரத்துல இந்த அறிவிப்பு வருதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அலச போறோம். சரி, முதல்ல அந்த முக்கியமான செய்தி என்னன்னு பாத்திரலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ரேஷன் அட்டை வச்சிருக்கிற குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 5000 ரூபாய் இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு குடும்பத்துக்கு இந்த தொகை எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த திட்டம் மட்டும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அது தமிழ்நாட்டோட வரலாற்றிலே ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் இவ்ளோ பெரிய தொகையை பொங்கல் பரிசா கொடுத்ததே இல்ல. ஓகே, 5000 ரூபாய் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அது முழுக்க பணமா நம்ம கைக்கு வருமா, இல்ல எப்போது போல பரிசு பொருட்களோட சேர்த்து வருமா? இதுதான் இப்ப அரசாங்கத்துக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய விவாதமே. இப்போதைக்கு அரசாங்க கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, முழுசா அந்த 5000 ரூபாயத்தையும் பணமாவே மக்கள் கிட்ட கொடுத்துடுறது. இல்லன்னா ரெண்டாவது ஆப்ஷன், 3000 ரூபாய் பணமாவும் மீதிக்கு பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் அடங்கின பரிசு தொகுப்பும் கொடுக்கறது. ஏன் இந்த 2 ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. முதல்ல, மாநிலத்தோட நிதி நிலைமை கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, பொங்கல் பரிசு தொகுப்புல வைக்கிற வேட்டி சேலையெல்லாம் இன்னும் முழுசா தயாராகலையாம். அதனால இந்த வேலையெல்லாம் இல்லாம நேரடியா பணத்தையே கொடுத்துட்டா ஈஸியா இருக்கும்னு ஒரு தரப்பு யோசிக்குது. சரி, பணம் தராங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த பணம் எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும்? அதுக்கான பிளான் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கான டைம்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பெரும்பாலும் டிசம்பர் மாசம் கடைசியில அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் வேக வேகமா வேலை நடந்து ஜனவரி 8ஆம் தேதிக்குள்ள எல்லா வீடுகளுக்கும் டோக்கன் கொடுத்து முடிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதாவது பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம கையில டோக்கன் இருக்கும். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நமக்கு எந்த ஆலையிலும் இருக்காது. அதிகாரிகளே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ரேஷன் கார்டுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. நாம அந்த டோக்கன் எடுத்துட்டு நம்ம ஏரியா ரேஷன் கடைக்கு போனாலே போதும், பணத்தை வாங்கிக்கலாம். சரி, இவ்ளோ பெரிய ஒரு முடிவை யார் எடுக்கறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய புள்ளிகள் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டம் சம்பந்தமான முக்கிய விவாதங்கள்ல கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க தான் முக்கிய பங்காற்றாங்க. இவங்க எடுக்க போற முடிவு தான் இறுதியானதுன்னு தகவல்கள் சொல்லுது. எல்லாம் சரி, ஆனா ஏன் இப்போ திடீர்னு இவ்ளோ பெரிய பரிசு திட்டம்? இந்த நேரத்துல இப்படி ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க அதையும் கொஞ்சம் பாப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொங்கலுங்கிறது தமிழர்களோட மிக முக்கியமான ஒரு பண்டிகை. விவசாயத்துக்கும் உழைப்புக்கும் நன்றி சொல்ற ஒரு அறுவடை திருநாள். இந்த அறிவிப்பு வர்ற நேரத்தை பத்தி நாம பார்த்த மூல தகவல் ஒரு கருத்தை முன்வைக்குது. அதாவது இன்னும் 4 மாசத்துல எலெக்ஷன் வருது. அதனால இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்கும்போது மக்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க இது உதவணும் அந்த தகவல் சொல்லுது. திரும்பவும் சொல்றேன், இது அந்த மூல தகவல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு பார்வை மட்டுமே. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பெரிய தொகையை பொங்கல் பரிசா கொடுக்கறதுக்கான விவாதம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அது பணமா வருமா, பரிசு பொருளா வருமாங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே கேள்வி. இறுதி அறிவிப்பு எந்த நேரத்திலயும் வரலாம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு பெரிய பரிசு தொகை பொங்கல் நேரத்துல ஒரு சாமானிய குடும்பத்தோட வாழ்க்கையில நிஜமாவே என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வெறும் பரிசா மட்டும் இருக்குமா, இல்ல அதை விட பெருசா இருக்குமா? யோசிச்சு பாருங்க.